Hi friends, welcome back to Mama Bema. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இங்க எல்லா வேலையும் எங்களுக்கு முடிச்சிட்டு இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு பேபிமாக்கும் வந்து இங்க வந்து ஒரே வேலையா போச்சாமா. கம்ப்ளீட் வேலை எவ்வளவு வேலை தான் நானும் செய்யறது. ரிலாக்ஸ் பண்ணணும். நான் அங்கிருந்து இங்க வந்தா ரிலாக்ஸ் பண்றதுக்கு. ஆனா இந்த அம்மா இங்க இருந்து எனக்கு அங்கதான் ரிலாக்ஸேஷன், இங்க ரிலாக்ஸேஷனே கிடையாது அப்படின்ட்டு கிளம்பலான்னுடுச்சு. ஸோ அதனால கிளம்புறோம். இப்போ அந்த வீடியோ தான் பார்க்க போறீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். அப்படி என்னென்னலாம் இங்கேருந்து பேக் பண்ணி எடுத்துட்டு போறோம், அங்கிருந்து அங்க போய் என்னென்னலாம் பண்றோம் அப்படின்றது தான் இந்த வீடியோக்குள்ள வரும். நான் பேபிமா 2 நாள் சும்மா பெண்டு நிமிந்துருச்சு உனக்கு. இப்ப எல்லாத்தையும் இறங்கட்டி வச்சாச்சு. பார்த்தா கண்ணுகளையோட என்ன வெயில கூட்டின்னு போறாரு, வெயில கூட்டின்னு வராரு, இங்க வந்து வெயில வதக்குறாரு, வேலை செய்யறாரு, பாத்துக்கிறாரு. சொல்லும்போதே மூச்சு வாங்குது, சொல்லும் போதே மூச்சு திணறுது. அதனால ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு அங்க போனாதான் நம்ம அக்கா வந்தாதான் கொஞ்சம் கண்ணு ரெடி பண்ண முடியும். கண்ணு எங்க 2 பேருக்குமே ரெடியான பாடே காணும். வீட்டுல இருந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாதான் வேலைக்கு ஆகும். சும்மா சுத்திட்டே இருக்கனால முடியல. அதனால நான் கிளம்பிட்டேன். நீ சும்மா எந்த வேலையாவும் சுத்தலப்பா. அந்த வீட்டுல இருந்து இந்த வீட்டுல வந்து உட்காந்துப்பா. என்ன ஒண்ணு இங்க ஃபுல் வேலையாயி போச்சு. கம்ப்ளீட் வேலை இந்த அம்மாக்கு. சோ இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் இங்க பேக் பண்ணியாச்சு. பாப்பாவோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கொஞ்சம் இங்க இருந்தது, அது எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு. இதெல்லாம் தான் எங்க லக்கேஜ். இதோ இதெல்லாம் வந்து எடுத்துன்னு அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஆமா, எல்லாத்தையும் கவுத்து வச்சாச்சு. இந்த கிச்சன்லயே இந்த போர்டு போடுற நீனு, இன்னும் அந்த கிச்சன் வந்தா என்ன போர்டு போடுவேன். அப்படிதான்ப்பா அந்த வீட்டுல இருக்கும்போது சொன்னேன், இந்த வீடு வரட்டும் பாரு என்ன பண்றேன்ட்டு அப்படின்னு. ஆனா வந்து ஒரு வாரம் இருக்கிறியா? ஒரு வாரம் இப்ப தாராளமா இருக்கலாம், நம்மளுக்கு டைம் இருக்குது. இதுக்கு ரெண்ட் விடுற வரைக்கும் இங்க இருந்தா ஆகணும்ல ஃப்ரெண்ட்ஸ். 3 நாள் 4 நாள் கொஞ்சம் வேலை எல்லாம் இருக்குது. அதெல்லாம் போயிட்டு வீட்டுல போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அப்புறமா வரலாம். ஆனா சீரியஸாவே இங்க வந்து வேலை நிறைய இருக்குது, அப்படியே பெண்டிங் இருக்கு. அதெல்லாம் எதுவுமே செய்யல. வீட்டு வேலையை செய்யறதுக்கே நேரம் சரியா இருக்குது. இங்க சமைக்கிறதுக்கும் திங்கிறதுக்கும் கழுவத்துக்குமே நேரம் சரியா இருக்கு. அதான் முடியல. அதனால கிளம்பிட்டு நம்ம அடுத்தது பாக்கலாம். பெட்ரூம் இவ்வளவு கிளியர் பண்ணி வச்சிருக்குங்க. அவ்வளவுதான், போதும். இதுக்கு மேல என்ன இருக்குது? பெட்ரூம் எல்லாம் நீட்டா கிளீன் பண்ணியாச்சு. இப்ப இந்த பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் இங்கே இருக்கட்டும், அப்புறமா எடுத்துக்கலாம். இப்ப அங்கேருந்து என்ன பெட் ஸ்ப்ரெட் எடுத்துன்னு வந்த? இந்த பெட் ஸ்ப்ரெட் அங்க சும்மா வெட்டியா இருந்தது தானே இங்க இருக்குது. ஓகே, அங்க யூஸ் பண்றது எதுவும் இங்க இல்ல. ஓகே, அப்ப அது இங்கே இருக்கட்டும். இந்த ரூம் க்ளோஸ். இதுக்குள்ள என்ன பண்ணுச்சு? ஒண்ணுமே இல்ல. அதுக்குள்ள எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டேன். ஓகே, அவ்வளவுதான். மோனா வாரம் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே வந்துருவா. அடுத்த வாரம் வந்ததுக்கு அப்புறம் வந்து எல்லாத்தையும் அள்ளி குளிச்சு போயிடுவோம். ஓகே, டன். இதெல்லாம் அப்படியே இங்கே இருக்கட்டும். என் ஹேண்ட்பேக் கேட்க மாட்டேங்கிறியா? இந்தா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நேரா கோயிலுக்கு போயிட்டு கிளம்ப வேண்டியதுதான். நம்ம இங்க இருக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டியா? எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. ஏதாச்சும் இருக்கான்னு பாரு. ஒன்னும் இருக்காது எனக்கு தெரிஞ்சு. அது ஏதோ ஒரு இது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாய் சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு பாய் சொல்லிட்டு நம்ம கிளம்பிடுவோம். நெக்ஸ்ட் வீக் திரும்பி இங்க வரலாம். நெக்ஸ்ட் வீக் அதுக்கு அடுத்த வாரமான ஒரு 2 வீக்ஸ் எங்களுக்கு டைம் இருக்குது. அப்புறம் வந்துக்கலாம். 2 வீக்ஸ்க்கு அப்புறமா தான் ரெண்டுக்கு ஆள் வருவாங்க. ஓகே, என்கிட்ட எடுக்காத. பாய் 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 சொல்லு. நீ சொல்லு பாய் பாய். எல்லாரும் நான் சொல்லிட்டேன் பாய் பாய். அர்பன் ரைஸ் ரெண்டு கிளம்புறியா? ஆமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது எங்க ஊர்ல OMR வீட்டில் பங்கு சர்ச். இதுதான், இந்த பங்கு தான் எங்க சர்ச். வேற லெவல்ல இருக்குல்ல. சரி, ஓகே. இப்போ நம்ம கிளம்புறதுனால சர்ச்சில் போய் கொஞ்சம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு வந்தேன். உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு தோணுச்சு, அதான் காட்டினேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்க தாம்பரம் வந்துட்டோம். செம்ம காத்தடி, இது புழுதியா பறக்குது. நான் நியூஸ் இப்பதான் பார்த்தேன். வெளுத்து வாங்கும் கனமழை அப்படின்னு போட்டுருது. அதனாலதான் நான் வந்து கம்முன்னு கிளம்பிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எனக்கே வந்து மனசு வலிக்க ஆரம்பிச்சிச்சு. பேபிமா அவ்வளோ வேலை செய்யுது. காலையில ஏஞ்சதுல இருந்து வேலை 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 வேலை. இன்னைக்கு வக்கனையா தின்னிய எவன் செஞ்சான்? அதெல்லாம் நீங்க சொன்னீங்க.
நான் நண்டு மீன் நீ செஞ்சியா? மீன் வறுத்தது மட்டும் தான் நான் வறுத்தேன். அது எப்பயுமே இங்கேயே நான் தானே வறுப்பேன். அம்மாவுக்கு ஒத்து வராதுன்ட்டு அவ்வளோ வேலை செஞ்சு நின்றுது. சரி ஓகே, நம்ம ரிலாக்ஸ் பண்ணது போதும். வந்தது அண்டர் வந்த வேலை நல்லபடியா சிறப்பா முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால கிளம்பிடலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வீக் போகலாம். ஆக்சுவலி நெக்ஸ்ட் வீக் வேற எங்கேயாச்சும் போகலான்னு பிளான் பண்ணோம். ஆனா இப்பத்தி சிச்சுவேஷனுக்கு வேற எங்கேயும் வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணி சரியாவதுனால ஆமா பேசாம இங்கேயே வந்துருவோம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீக்னா இன்னும் புரியல. இன்னும் இருக்கிறது 4 நாள் தான்ப்பா. 3 days தான் இருக்குது. அதுக்குள்ள கண்ணை சரி பண்ணணும். ஓகே, நம்ம ஏரியாவுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சு. பாவம் பேபிமா 2 days 3 days சாரி 2 days தான். 2 days ஹெவி ஒர்க். பேபிமானால சுத்தமா முடியல. கண்ணெல்லாம் வந்து கொஞ்சம் இதுவாயிடுச்சு. அது எதனாலன்னு தெரியல. கொஞ்சம் இன்னைக்கு காலையில பீச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம்ல, அந்த வெயில்னாலயா என்னன்னு தெரியல. சரி ஓகே, நம்ம என்ன பண்ண போறோம் இப்போ? பேபிமா ஹெல்ப் பண்ண போறோம். என்ன ஹெல்ப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னும் பெரிய ஹெல்ப்லாம் இல்ல. எப்பயுமே நான் செய்யறது தான் வஞ்சர மீன். நம்ம அங்க வீட்டுல இருந்து வஞ்சர மீன் அப்படியே பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோமா? சரி ஓகே, இப்ப பசி இருக்கு. பேபிமாக்கு வந்து தோசை நான் ஊத்துல போய் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? வாங்கி வந்தாச்சு. எடுத்துட்டு வந்தாச்சு. நல்லா இருந்துச்சு யோகட். ஓகே, பேபிமாக்கு வந்து உடம்பு முடியாத காரணத்தினால் நம்மளே வந்து இன்னைக்கு மீனை வறுத்துடலாம். How many இருக்கு? fish fry 3 fishes. 2 1 1 1 and 2. நான் சோறு சாப்பிட போறேன். நீ நான் சாப்பிடுறேன். ஓகே फ्रेंड्स, இப்போ வந்து இருக்கிறதே நண்டு சாப்பிடுறீங்க, எனக்கு வாங்குற மீனியை சாப்பிடுறீங்க. அநியாயம் இதெல்லாம். ஏன் தோயா வஞ்சர் மீன் வாங்கி இவருக்கு மட்டும் கொடுத்துட்டு நாங்க வேடிக்கை பார்க்க முடியும்? உன்னையா நண்டு சாப்பிட வேணாம். நண்டு உலகத்துல நண்டு சாப்பிடுப்பா. வீட்டுல இருந்து அங்க இருந்து நண்டும் எடுத்துட்டு வந்துட்டோம். அவ்வளவு வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 3 fish இருக்காரு. எனக்கு 2 தர மாட்டாங்க. நான் மீன் மட்டும் தான் சாப்பிடுவேன். ஓகே, நீ 2 எடுத்துக்கோ, நான் 1 எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து மீன் வறுக்க தான் போறோம். இப்போ என்னடா என்ன கீழே ஓகே இருந்துச்சு. எங்க இந்த கீழே இருந்து எடுக்கணுமோ அப்படின்னு நினைச்சு பயந்துட்டேன். நீ எண்ணெயை ஊத்தி மீனை வறுத்துட்டு அவன் மேகி சாப்பிட்டுக்கிறேன்ட்டான். எனக்கு கொஞ்சம் ரைஸ் அங்க இருந்து ரைஸ் எடுத்துட்டு வந்துட்டேன். நைட்ல ரைஸ் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் நைட்ல ரைஸ் தான் சாப்பிட்டாதான் தூக்கம் வருது எனக்கு. இல்லைன்னா தூக்கமே வரமாட்டேங்குது. சோ நம்ம ரைஸ் சாப்பிடுறது இல்லாம ஒரு டேப்லெட்டையும் எடுத்துக்கும் போட்டுப்போம். அப்ப நீ என்ன பண்ணணும்? நைட் ரைஸ் சாப்பிட்டு மத்தியானம் லைட் ஃபுட்டா எடுக்கணும். இப்ப நான் லைட் ஃபுட் எடுக்கணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது. இன்னும் வேற லெவல்ல வந்தா வேணா லைட் ஃபுட் எடுத்துக்கலாம். இப்ப நம்ம இருக்கிற ஃபுட்டே எடுத்துப்போம். நம்மளாலாம் முடியாது. எங்க அம்மா சொல்லுவாங்க சரியான சோத்தா லட்சம் ஆடுவேன் அப்படின்னுவாங்க. அப்புறம் சாப்பாடுறாம அப்படின்னுவாங்க. சோ நமக்கு வந்து ஒயிட் ரைஸ் இல்லைன்னா சாப்பிடலைன்னா தூக்கமே வராது. அதனால எனக்காக கொஞ்சம் ஒயிட் ரைஸ் கட்டி எடுத்துன்னு வந்துட்டேன் நான். See, this is white rice, not biryani. இது என்னது? இது உள்ள தயிர்லாம் இருக்குது. தயிர்லாம் நமக்கு வேணாம். என்ன தேவையில்லாம இப்போ வந்து தயிர்லாம் சாப்பிட்டோம்னா வம்பா போயிடும். அதனால இப்ப தயிர்லாம் வேணாம். நம்ம மீன் மட்டும் போட்டுப்போம். ஃபிஷ்ஷை போட்டு வாங்க. என் மேல தெரியும். என் மேலே இன்னைக்கு புது டிஷர்ட் ஃபுல்லா தெரிச்சிச்சு. நான் சட்டை கூட போடாம. இங்க பாருங்க, பேபிமா முடியல அப்படின்னு ஓடி போய் படுத்துக்கிச்சு. இப்ப எல்லா வேலையும் நாங்க செய்ய வேண்டியதா போச்சு. பரவாயில்ல இருக்கட்டும், நமக்காக எவ்வளவு வேலை செய்யற பேபிமாக்காக நம்மளும் செய்வோம் அப்படின்னு நான் முன் வந்தது கூட பெரிய விஷயம் கிடையாது. மௌலி முன் வந்தது மிகப்பெரிய விஷயம். அப்பவும் பாருங்க காதுல இது வச்சுக்கினே வந்துடுறான். வேலை செஞ்சா போதும். அவ்வளவுதான், வேலை செஞ்சா மட்டும் போதும். காதுல என்ன வச்சிருந்தா உனக்கு என்ன வந்தது அப்படின்னு. ஓகே, மடி எல்லாத்தையும் தனித்தனியா மடிச்சு இந்த 2 பெட்டியிலயும் இருக்கிறத ஏற கட்டி எடுத்து வச்சுட்டு பெட்டியை தூக்கி மேல போடணும். அப்பதான் கரெக்டா இருக்கும். ஐயோ, என்ன சொல்றதுன்னு தெரியல. இது நல்ல துணியா இல்ல என்ன துணின்னு தெரியல. இந்த பேபிமாவோட அங்கவஸ்திரம் இது. எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சிருக்குது. இது எல்லாத்தையும் ஒன்னொன்னா மடிச்சுட்டு எடுத்த ஒண்ணு இது மடிக்க வேணாம். சின்னதா இருக்கிறத எடுத்து கடன்னு மடிச்சு வைப்போம். பேண்ட். ஆமா, உன் பேண்ட் எல்லாம் இது என்னோடது ஷார்ட்ஸ். ஈஸியஸ்ட் திங். இது வரைக்கும் மடிச்சு பழக்கம்லாம் இல்ல. சரி பழகிப்போம். பழகிக்கும், நீ பழகிக்கும். ஃபியூச்சர்ல நீ தான் நிறைய மடிக்கிற மாதிரி வரும். என்ன ஃப்ரெண்ட்ஸ் சொல்றது? எப்படியா இருந்தாலும் ஃபியூச்சர்ல மடிச்சுதானே ஆகணும். இப்போதுல இருந்தே பழகுறோம் நாங்க. அப்பதான் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருப்பான் மௌலி அப்படின்ட்டு அவங்க ஒய்ஃப்க்கு. எல்லா துணியும் அப்ப என்ன பண்ணும்? எல்லா துணியும் நீயும் ஒய்ஃபும் சேர்ந்து மடிச்சு வைப்பீங்க. மிஷின் வந்துரும். எதுக்கு மடிக்கிறதுக்கா? இருந்தீங்களா? மிஷின் வந்துருமாமா மடிக்கிறதுக்கு. சொல்லாலும் சொல்லினாலும் வந்தாலும் வந்துரும். நானும் ஏன் நானே கிரியேட் பண்ணிடுறேன்.
ஏஐ ஸ்டூடெண்ட் மிஷின் ஒன்னு ரோபோ ஒன்னு கிரியேட் பண்ணிடுறான். பேபிமா கைப்பில்ல அப்படின்னு வரும். ஜிங் 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 ரோபோ. சிக்கி ரோபோ மாதிரி என்ன பண்ணிடணும். அதுக்கு பேரு பேபிமா கைப்பில்ல அப்படின்னு வச்சு. கை வலிக்குதா? கொஞ்சம் ஓவரா இருக்குல்ல. 4-5 கை வலிக்குது என்ன? 6 படிச்சிருக்க. ரெக்கார்டு. நீ அதுக்குள்ள 6 மடிச்சியா? மொத்தமாவே இன்னும் 6 கூட மடிக்கலடா. அதுக்குள்ள 6 மடிச்சிட்டானாமா ரெக்கார்டா? இதெல்லாம் ஒரு மடிப்பான் இதெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் கிட்ட நாங்க மடிச்சு வச்சுட்டு எல்லாரும் படுக்கிறோம். பேபிமா வந்து டேப்லெட் போட்டு படுத்துனுங்குது. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, செல்வஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியம் என்னவென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.